அரிசிமா இடியப்பம் தான் செய்து காட்ட போகிறேன். இடியப்பம் வந்து தனி வெள்ளை மாவுலையும் செய்யலாம். 1 கப் அவிச்சமா எடுத்தீங்கன்னா அதே அளவு கப்பால் இன்னொரு கப் வறுத்த அரிசிமா, சிவப்பு அரிசிமா, இல்லையண்டா நீங்கள் வெள்ளை அரிசிமாவும் எடுக்கலாம். இப்போ எல்லாமே கடையில் கிடைக்குது. 1 கப் அவிச்ச மாவுக்கு 1 கப் அரிசி மாடுங்க. அதில் உப்பு கொஞ்சம் போட்டால் காணும். வேறு ஒன்றுமே அதுக்கு போட தேவையில்லை. தனியாக சுடுதண்ணி தான். தண்ணியை வந்து முதலே கொதிக்க வச்சு சரியா 9 நிமிஷம் 8-9 நிமிஷம் நீங்கள் அதை அப்படியே சுடுதண்ணி அந்த கேட்டிலோடையே அப்படியே விடுங்கோ. அப்போ வந்து ஆறிடும். இது வந்து நான் இப்போ சரியா 8 நிமிஷம் இந்த தண்ணியை வந்து கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்போ நான் அந்த 8 நிமிஷம் ஆற வச்சு தண்ணியை விடுறேன். தண்ணி வந்து இப்போ நீங்கள் உங்களோட அளவுக்கு பார்த்து விடுங்க. ஓரளவுக்கு இப்போ நீங்கள் நல்ல சூடு இருக்குன்னு தானே, அப்போ நீங்கள் ஒரு கரண்டியால் கிண்டி அதுக்கேற்ற மாதிரி விடுங்க. ஓரளவு உங்களுக்கு தெரியும் அது இப்படி பிடிக்கக்கூடிய ஒரு பதம் வந்தால் ஈஸியாக புளியலாம். இந்த உடைய பொருள் நான் இப்போ ஒரு 15 வருஷமாக வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் வேற இல்லை. இடிய பொருள் இன்னும் உடையிற அளவுக்கு வரையில ஒரு நாளும். இப்போ நல்லா கலந்துட்டு அப்புறம் நீங்கள் கையால் அப்படியே ஒரு மாவும் இல்லாமல் குழைச்சி விட்டீங்கன்னா ஓகே. பார்த்தீங்கன்னா சரியான ஈஸியாக புளியுது. நான் இட்டலி சட்டி உண்டு இந்தியாவில் வேண்டிட்டு வந்தேன். இது வந்து இட்டலிக்கு பாவிக்கலாம், புட்டுக்கு பாவிக்கலாம், மினி இட்டலி பாவிக்கலாம், இடியப்பவும் மற்ற பக்கம் திருப்பி போட்டு அப்படியே வைக்கலாம், மாவு வைக்கலாம், எல்லாமே இதில் செய்யலாம். இடியப்பம் பார்த்தீங்கன்னா நல்ல கலரும் உண்டு. நல்ல கலரான ஒரு இடியப்பம் வந்திருக்கு. நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இதை நீங்களும் அடிக்கடி அவிச்சு சாப்பிடுங்க. என்ன சாப்பாடுண்டாலும் நாங்கள் அடிக்கடி அதை செய்தால் தான் அந்த கைப்பக்குவம் வந்து வரும். டவுட் இருந்தால் என்னட்டு கேளுங்க. நன்றி, வணக்கம்.